கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைச்சு ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 348. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான வினிங்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்கள் பாட்டு இல்லை. ஓகேவா, நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வினிங்ஸ் நம்ம கொடுத்துட்டு தான் வரோம், முடிஞ்சளவுக்கு கொடுத்துட்டு தான் வரோம். நீங்கள் என்ன சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 6 நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம 8ஆம் நம்பர் மாறி பண்ணி தான் கொடுத்துருப்பேன். 8ஆம் நம்பர் நாளைக்கு வரும்ட்டா இதுலேருந்து 2ல் 9 4லேருந்து ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் நம்பர் சொல்லியிருப்போம். 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சீபோர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு 48 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு ஏ போர்டுக்கு 3 நம்பர் மட்டும் நமக்கு கிடைச்சிருந்துன்னா ஒரு ஃபுல் எடுத்துருக்கலாம், கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி மட்டும் தான் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க இன்றைக்கி எனக்கு சிங்கிள் பார்க்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு வின்னிங்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம மெத்தட் ஸ்ட்ராங்காக சிங்கிள் நம்பர் இருக்குது. வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு 200 பேர்னாச்சும் லைக் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஒரு 2000 பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு 200 பேர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஓகேவா, ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட் நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஆல் போர்டுக்கான நம்பர் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபாய் நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா. அதே மாதிரி திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90000 கொடுத்துருக்காங்க. ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் முன்ன மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 0-17 வச்சு நம்ம எப்படி அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 0-17 போட்டுக்கிறோம். ஓகேவா, 0-17 போட்டுக்கிறோம். இதில் நம்ம காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, காஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 393. ஓகேவா, 393. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிங்கன்னா நம்ம கிடைச்சது 0 அல்லது 7. ஓகேவா, 0-7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நேற்றே நம்ம 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம பி போர்டு அல்லது சி போர்டில் கொடுத்துருப்போம். ஓகே, பி போர்டு சி போர்டு தான் நமக்கு எடுத்துருப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வினிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. நேராக மெயினாக ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் போர்டு பார்ப்பீங்க, அப்படியே போயிருவீங்க. ஓகேவா, நிறைய பேர் அப்படி தான் போகிறீங்க. அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினிங்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கோசரம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருன்னு சொல்கிறது. ஓகேவா, ஓகே, நமக்கு 0-17 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 0-17 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 796 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். சாரி மேலே நம்ம 0-17 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணி. ஓகேவா, நம்ம 0-7 எடுத்தோம்னா அந்த மெத்தட்ஸ் விட்டுருங்க. ஓகேவா, இது இந்த ஆப்ஷன் மாற்றி போட்டேன். இதில் நம்ம கிடைச்சது 6-1. ஓகேவா, 6-1. ஓகே, சி போர்டுக்கு 0-17 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6-1. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 0-17 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6-1 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 796. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 796 காஸ்ட் ஆப்ஷன் 393 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் 8 அல்லது 0. 8-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 796 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 909. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 909 காஸ்ட் ஆப்ஷன் 393 போட்டு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 8-4. ஓகேவா, 8-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 909 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அல்லது 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 348. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து 348 காஸ்ட் ஆப்ஷன் 393 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆடக்கூடிய 2 நம்பர்ஸ் 01 ஓகேவா. 01 இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இல்லை ஓகேவா. 01 இல்லாமல் ஆட்டமே இல்லாமல் மாதிரி கணக்கில் வந்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 348 வச்சுருக்கலாம். நமக்கு 0 அல்லது 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்து நமக்கு 6 நம்பர் சி போர்டு, அடுத்தது பி போர்டு, அடுத்து நம்ம சி போர்டாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 4, 8 2 நம்பர் பாஸ் ஆகி வைக்க பி போர்டு சி போர்டு 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அதான் நாளைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கும் வரலாம். 01 அல்லது பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வேறு போர்டில் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 01 ஓகேவா. 01 ஸ்ட்ராங்கில் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஓகேமல்ல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். மெயினாக நம்ம 10 ஓகேவா, அது மெயினாக வச்சுங்க. அடுத்து இன்னொரு ஆல் போர்டு நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். 4 days ரிசல்ட் வந்து 017 ஓகேவா. 017 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 017 வந்து போட்டுக்கிறோம் ஓகேவா. 017 போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் மீண்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 839 ஓகேவா. 839. இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா. முன்ன வந்து லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்தோம். இப்போ வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் எடுக்கிறோம். 6 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 017 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 6 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6 நம்பர் நமக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 796. இதை வச்சு நம்ம எந்த போர்டில் வருதுன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த போர்டில் வருதுன்னு தெரியுது. நம்ம ஆல்ரெடி நமக்கு பி போர்டு சி போர்டுக்கு தான் நம்பர் எடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வருதுன்னு நான் வந்து சொல்கிறேன் கடைசியாக. இப்போ 796 வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். நம்ம கிடைச்சது 9 அல்லது 5 ஓகே. 9, 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. 9 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 909. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்ம எடுக்கலாம். இப்படி ஏ போர்டு சி போர்டுக்கு நீங்கள் டைப் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கணக்கில் வருது ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 909 காஸ்ட் ஆப்ஷன் 839 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் 8 அல்லது 1. 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 909 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 8 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 348 ஓகேவா. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 348 காஸ்ட் ஆப்ஷன் 839 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 2 ஓகேவா. 4, 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 348 வச்சு நமக்கு வந்து 4, 2 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரது வாய்ப்பு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 days ரிசல்ட் எடுத்து நமக்கு வந்து 7, 6, 2 நம்பர் பாஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 796 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு சி போர்டுக்கு இந்த 4, 2 வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே. வேறு கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்துருக்கு மெயினாக ஆல் போர்டுக்கு 01 வந்து ட்ரை பண்ணுங்கள். இது கம்பல்சரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 1 நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஆல் போர்டாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகே. இதை வந்து நீங்கள் ஆல் போர்டாகவும் பயன்படுத்திக்கலாம். ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 2 நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருக்குது. அதுக்கோசம் வந்து நம்ம அதை கமெண்ட் பண்ண சொல்கிறது ஓகேவா. ஓகே மக்களை, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் நம்பர் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நேற்றோட ஸ்ட்ராங்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே. சிங்கிளாக வந்து ட்ரை பண்ண முதல்ல 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. மழை ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 04, 40, 02, 20, 14, 41, 12, 21 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே மகளே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்கேன் வந்து பாட்டு வந்தெல்லாம் ஓகே. இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 348 ஓகே. 348 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலுச்சாமி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 3, 4, 7 கொடுத்துருக்கோம்ல. ஆனால் 2 நம்பர் நமக்கு சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு 7 நம்பர் ஒரு 8 நம்பர் வச்சுருந்தப்போனா ஒரு ஃபுல் வின்னிங்கே எடுத்துகிறப்பல மாஸ்க் கட்டிட்டப்போ இன்றைக்கி
அடுத்தபடி மணிமேகலை அவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 6-1-8 கொடுத்துருங்க. 8ஆம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் கொடுத்துருங்க. அடுத்து இன்றைக்கி பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் இன்றைக்கி ஏபிபிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவர் பார்த்தீங்கன்னா கலிக்கு அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு சீபோர்டு சிங்கிள் ஷாட் 8 கொடுத்துருக்கல. ஏபிபிசிஎஸ்சிக்கு 48-88 4 கொடுத்துருக்கல. ஆனால் சூப்பராக ஒரு பிசிக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்கல. சிங்கிள் போர்டு செமையாக ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்கல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குபேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கல. 8ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் கொடுத்துருக்கல. ஆனால் அடுத்து மதியன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கல. ஆனால் ஏ போர்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கப்பல. ஆனால் நம்ம கொடுத்த வீடியோவிலேயே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டு தான் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு மட்டும் வந்து பாட்டு பாருங்க, எந்த போர்டில் வருதுன்னு நீங்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் பார்த்தனாலே ஓரளவுக்கு நியூஸ் எந்த போர்டில் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் நமக்கு ஏ போர்டு கொடுத்துருக்கீங்க. அடுத்து தண்டமானி அவர் ஆல் போர்டு சிங்கிள் ஷாட் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக ரஞ்சித் குமார் அவர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா 68 வச்சுருக்காப்புல. நம்ம அடுத்து 6 ஒரு 48 வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பராக ஒரு பிசினா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து முபாரக் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 486 வச்சுருக்காப்புல. ஏபியில் 48 வச்சுட்டாப்புல. ஆனால் பிசிக்கு நமக்கு வந்து 48 வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கான மேட்ச் பண்ணியிருந்தாப்புல ஓரளவுக்கு சூப்பராக இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். தண்டவாணி அவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிக்கு தான் 48 எடுத்துருக்காப்புல. அதில் கொஞ்சம் போர்டு மாற்றி வச்சுட்டாப்புல. ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்வேதா செல்லதுரை அவங்க பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்டு மாற்றி பி போர்டுக்கு 8 கொடுத்துருக்கீங்க. நம்ம சி போர்டுக்கான பரவாயில்ல ஓரளவுக்கு சூப்பராக கசிங்க எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி எடுக்கிறதே பெருசு தான். நம்ம போர்டு மட்டும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க, இன்னிங்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஓகே மகளே, மீண்டும் நான் கசிங்களை பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளே. சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வர ஒரு நம்பர்ஸ் மாறி பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா 2ல் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு கம்முன்னு இருந்துக்குவேன். ஆனால் நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நானும் எப்படி சப்போர்ட் பண்ணால் எனக்கு இதாகும். அதுக்கோசரம் எனக்கு தேவை வின்னிங்ஸ் கொடுத்தா போட்டு நான் வீடியோ போட்டுருவேன். நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. நான் வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை நான் வந்து சொல்லுவேன். அப்படின்னா நான் எப்பயும் போல் ஆல் போர்டு நீங்களே எடுத்துக்கிட்டு கொடுத்துருவேன். ஓகேவா? அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம்.